35 வருஷமா இருக்கான். எங்க அப்பா இங்க தான் வருவாரு. உங்க அப்பா வருவார், கூத்தப்பட்டில வருவார். நானும் காலை சாப்பிடுவேன். யூடியூப் பண்ணிருப்பீங்களா நிறைய ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இல்லையா? வர இதெல்லாம் நீங்க பண்றது தானே? இதெல்லாம் அவங்க பண்றது பாருங்க. முறுக்கு, சோமாஸ், தேங்க்யூ. காபி நல்லா ரிச்சா இருக்கு, நல்ல திக்கான பால். கடை வந்து 35 வருஷம் பழமையான கடை. கண்டிப்பா வாங்க. தேசூர் பேரூராட்சி பில்டிங் கிட்ட இருக்கு. கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அவங்க பண்ற ஸோ தேசூர்ல இருக்கிற டீ கடையில டீ காஃபி ரெண்டுமே அருமையா இருந்தது. இந்த அண்ணா தான் போட்டுருக்காரு. அண்ணா உங்க பேரு? குருசாமி அண்ணா கிட்ட வந்து எல்லாருமே டீ காஃபி குடிங்க தேசூருக்கு வந்தா. எப்படி இருக்கு காஃபி? காஃபி நல்லா திக்கா ரிச்சா இருக்கு, ரிச்சான காஃபி. அண்ணா நீங்க என்ன அரசியல் இருந்தீங்களா? ஓகே, என்னவா? 3 முறை கவுன்சிலரு, ஒரு 6 வருஷம் துணைத் தலைவர், நகர செயலாளர் 10 வருஷம், பேங்க் தலைவர் 5 வருஷம், பேங்க் டைரக்டர் 5 வருஷம், பிடிஏ தலைவர் 10-15 வருஷம் கேர்ள்ஸ் பாய்ஸ்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்ப இந்த டீ கடை வந்து உங்களோட பேஷனா? ஆமா, தொழில் இது வச்சு தான் வருது. ஓ சூப்பர் சூப்பர், நைஸ், வெரி நைஸ். எல்லாருமே பெரிய பெரிய கடை, டீ கடை, லைக் பிராண்டட் கடையில தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி பழமையான கிராமத்து கடைகளுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் அவங்களோட டீல ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு, டேஸ்ட் ரொம்ப ஒரிஜினலா இருக்கும். அதே மாதிரி ஓகே நான் சொல்லுமா, அதாவது டீ வந்து பேசிக்கா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், டீல ஃபேன்சினஸ் தேவையில்லை. எக்ஸாக்ட்லி, அதான் விஷயம். சும்மா நீங்க டீ 100 ரூபா கொடுத்து சாப்பிடனால ஒரு யூஸும் இல்லை. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி கிராமத்து கடையில டீ குடிங்க.